அம்பாசமுத்திரம் அருகே ரூபாய் 29 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறை பயன்பாட்டிற்கு வந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அயன்சிங்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாமல் இந்த பகுதி மக்கள் அங்குள்ள சமுதாய நலக்கூடத்தில் படிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இந்த பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் இஷா என்ற மாணவி கடந்த ஆண்டு தமிழக முதல்வருக்கு தங்களது பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டிடம் கட்டக்கோரி கடிதம் எழுதியிருந்தார். தொடர்ந்து தமிழக அரசு ஒன்றிய பொது நிதியிலிருந்து ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்ட உத்தரவிட்டது. இதனை அடுத்து தற்போது கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொளி வாயிலாக திறக்க இருந்த நிலையில் பல்வேறு நிர்வாக காரணங்களால் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு இன்று புதிய வகுப்பறை கட்டிடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் யூனியன் சேர்மன் பரணிசேகர், ஊராட்சி ஒன்றிய தலைவர் முத்துகிருஷ்ணன், துணைத் தலைவர் சுடலை அரசன், ஒப்பந்ததாரர் முருகன், வார்டு மெம்பர் பேச்சியம்மாள் மற்றும் மாணவி இஷா ஆகியோருக்கு மயூரி டிவி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்கூல் ரொம்ப இடிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் மனு கொடுத்தேன். அது யாருக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க. சீக்கிரமே இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஸ்கூல் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதலமைச்சர் ஐயாவுக்கும் பரணிசேகர் அவருக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கு வந்தவருக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. அண்ணன் பரணிசேகர் அவர்களை வருகை வரவேற்கிறோம். பள்ளி மேலும் சார் அவர்களையும் வருவோர்கள் வரவேற்று மாணவ செல்வர்கள் உங்களையும் நமது ஊரில் ஒரு சொந்தமான நாள் என்னவென்றால் இப்படி ஒரு இடியும் தமிழகத்தினுடைய மாநில முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தான். ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் கட்டுறது இங்கே இருந்து லெட்டர் போய் தான் அந்த லெட்டர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உடனடியாக கைக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்தை உடனடியாக கட்டி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டது தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அது அயன்சிங்கம்பட்டிக்கு ஒரு பெருமையை சேரக்கூடியது. அதே பிள்ளையே 29 லட்சம் வேலை சென்றதுலேருந்து கட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு கூட கிட்டத்தட்ட ஒரு 300 பள்ளிக்கூடத்தை திறக்கிறதா முதலமைச்சர் அறிக்கை விட்டுருந்தாங்க. அதன்படி தமிழ்நாடு கூட இன்னைக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவசர பணி விஷயமாக தேதி ஒரு நேரம் தள்ளி வைக்காங்க. தள்ளி வச்சாலும் முதலமைச்சர் என்ன சொல்லி அறிக்கை கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பள்ளிக்கூடம் நடக்கட்டும், திறந்த பள்ளிக்கூடத்தை விளக்கி நினைக்கி நீங்கள் பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கட்டும், நிகழ்ச்சி நம்ம ஒரு நாள் வச்சுக்கிடுவோம். அதனால நிகழ்ச்சி நீ இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை மறுபடியும் அடைச்சிட்டு மூடிட்டு போகலாம் சொல்லலை. அப்படி சொல்லிட்டு பள்ளிக்கூடம் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேஷன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த பக்கத்தில் பேர பிளாக் போட சொல்லியிருக்கோம். மணலாருக்கு பார்த்தீங்கன்னா முத்தத்தில் அதில் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். பேர பிளாக் போடுறதுக்கு எக்ஸ்பெக்ட் திறக்கிறது முதல்வர் கணக்கரால் திறக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு. அது அவர் கையால் இன்னைக்கு திறக்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். அதனால அந்த குடும்பம் வைக்கலாம் எடுக்க சொல்லிட்டோம். அவர் கையால் அதை திறக்கட்டும். அன்னைக்கு நம்ம திறப்பா மாதிரி வச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு நீங்கள் மேலிருந்து பள்ளிக்கூடத்தை கண்டினியூ பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊருக்கு தேவையான அவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு உங்களோடு ஒருவராக இருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கொண்டு வரும் திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பேன். காலை உணவு திட்டம் உங்களுக்கு வந்திருக்கு, மதிய உணவு திட்டம் இருக்கு, என்னென்ன வசதி படி